கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடுகளையும் உங்களுடைய வேதனைகளையும் அறிந்த கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார், உயிருள்ள வார்த்தையை கொடுக்கிறார். இந்த நாளுக்குண்டான ஒரு வார்த்தை ஆகாய் 2:19, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டேன். கடந்த நாட்களிலே பல வேதனையை சந்திச்சிங்களா? கடந்த நாட்களிலே பல விளைவினங்களை சந்திச்சிங்களா? கடந்த நாட்களிலே பல நெருக்கத்தையும் பல நிந்தைகளையும் பல அவமானங்களை சந்திச்சிங்களா? மறந்துடுங்க, பழையவைகள் ஒளிந்து போயினேன், எல்லாம் போய் தானே. இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த நாள், இந்த வார்த்தையை கேட்குற இந்த நாளிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உங்கள் சரீரத்தில் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறேன். உங்கள் கடன் பிரச்சனை மாற்றி கடனை அடைக்கும்படி ஆசீர்வதிக்க போகிறேன். உங்கள் நிந்தைக்கு பதிலாக, அவமானத்துக்கு பதிலாக, துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியத்தை வாய்க்கு பண்ணி ஆசீர்வதிக்க போகிறேன். உங்கள் பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்குள்ள தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டம்பளை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிறார். தைரியமாக இருங்க. அன்பார்ந்த இயேசு உங்களை கைவிட மாட்டார். அவர் மனதுருக்கத்தின் தெய்வம், கைவிடாத கண்மலை. தகப்பனே, அவரிடத்திலே நாம் இப்போது கெஞ்சி கேட்போம். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்குத்தத்தை உரிமையாக்கி கொள்ளுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே, இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்ற வசனத்தின்படியாக இந்த நாளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி பெருக பண்ணுங்கள். இரத்தத்தின் வல்லமை, பாதுகாப்பின் வல்லமை, கிருவின் வல்லமை, பலத்தின் வல்லமை கூட இருக்கட்டும். அதிசயங்களை காணப்படுங்க. தேவசமான கூட இருக்கட்டும். எல்லா தடைகள் நீக்கி போடுங்க. புது பலத்தான இருப்பாங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.